அந்தி கிறிஸ்துவை குறித்து வேதம் 1 யோவானின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் கடைசி காலமாக இருக்கிறது, நீங்கள் கேள்விப்பட்டபடி, நான் சொன்னபடின்னு சொல்லலை, நீங்கள் கேள்விப்பட்டபடி, அப்படி ஒரு சொல்லு உண்டாயிரும், அதை கேட்பீங்கிறது தேவனுடைய ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதே அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனால இது கடைசி காலம் என்று என்ன செய்கிறோம்? அறிகிறோம். 22வது வசனத்தில் இயேசுவை கிறிஸ்துவல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் யார் பொய்யன்? அந்தி கிறிஸ்துக்கள் என்று சொல்லுபவர்கள் பொய்யர்கள் என்கிறதாக. இயேசுவை கிறிஸ்துவல்ல என்று சொல்லுகிறவன் அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவன். ஒரு இடத்துல பிதாவை பிடித்து கொண்டு குமாரனை மறுதலிக்கிறவன், இன்னொரு பக்கத்தில் சிலர் குமாரனை பிடித்து கொண்டு பிதாவை மறுதலிக்கிறவர்கள். பிதாவை பிடித்து கொண்டு குமாரனை மறுதலிக்கிறவர்கள், குமாரனை பிடித்து கொண்டு பிதாவை மறுதலிக்கிறவர்கள். இவர்கள் தான் யாரா? 23வது வசனத்தை வேறொருத்தர் படிங்க. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுக வேண்டும். அல்லேலூயா. குமாரனை தனியாக அறிக்கையிட வேண்டும். என்ன சொல்லிவிடுவார்கள் என்றால், குமாரனை சொல்லும்போது அவர்தான் பிதா என்று சொல்லிவிடுவார்கள். குமாரனை கிறிஸ்துவை சொல்லும்போது அவர்தான் யார் என்று சொல்லிவிடுவாங்க? கிறிஸ்து என்று, அவர்தான் பிதா என்று சொல்லிடுவாங்க. இயேசுவை சொல்லும்போது அவர்தான் பிதா தான் இயேசுவா வந்தவர் என்று சொல்லிடுவாங்க. ஆனால் குமாரனை என்ன செய்யணுமா? அறிக்கையிடணுமா? குமாரனை தனியாக அறிக்கையிடணுமா? இல்லைன்னா அவங்க யாரு? அந்தி கிறிஸ்துக்கள், யெகோவா விட்னஸுகள், இல்லைன்னா பிதாவாகிய தேவன் தான் எல்லாம் என்று சொல்லுகிறவர்கள். குமாரனை என்ன செய்யணுமா? அறிக்கை பண்ணும்போது குமாரனை பிரத்யேகமாக அறிக்கை பண்ணி அவர் தேவன் என்று சொல்வதற்கு வரணும். அந்த குமாரன் தேவன், பிதாவாகிய தேவன் தான் அவர் என்று சொல்வதை விட அந்த குமாரன் யார் தான்? நம்ம கழிந்த வாரத்தில் சபையில் யாரை பார்த்தோம்? கழிந்த வாரத்தில் ஆராதனையில் தேவ சாயலில், ஆமென், தேவ சாயல் மனுஷ சாயல். மனுஷன் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டார். தேவன் பாவ மாமிசத்தின் சாயலில் என்ன செய்யப்பட்டார்? சிருஷ்டிக்கப்பட்டார். ஆமென். அந்த தேவனை நாம் தேவனுடைய சாயலில் ஏன் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிற பொழுது, அவனை மனுஷனாகவே கர்த்தர் என்ன செய்தார்? பார்க்கிறார். மனுஷனாக பரலோகத்துக்கு போகிற மனுஷன் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அந்த மனுஷன் தேவ சமூகத்துக்கு மனுஷனாகவே போகிறார். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போனார் அப்படிங்கிறதுக்காக மனுஷகுமாரன், ஆமென், என்று அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை வேதத்தின் ஆழத்திலிருந்து கவனித்து பார்க்கும்போது அந்த வார்த்தையை என்ன செய்ய முடியாது? மாற்றவே முடியாது. அந்த வார்த்தையை மாற்றவே கூடாது. மனுஷகுமாரன் ஒப்பானவர், பிதாவாகிய நித்திய ஜீவனை உடையவருடைய பக்கத்தில் என்ன செய்தாரா? கொண்டு சேர்க்கப்பட்டார் என்று தானியேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் படித்தோம். அதே போல மனுஷகுமாரனை அறிக்கை பண்ண வேண்டும். மனுஷகுமாரனை அறிக்கை பண்ணும்போது அவர் பிதாவில் இருந்து வந்தவர் என்கிறது நமக்குள்ள இருக்கும். அவர் அந்த தேவகுமாரனாக அவர் அறிக்கைப்படாமல் யாராக அறிக்கை பண்ணப்படுகிறார்? மனுஷனாக அறிக்கை பண்ணப்படுகிறார் என்பது மறக்கக்கூடாது.
அதற்கு எதிராக எல்லாமே யெகோவா தேவனே என்று சொல்லுவது குமாரனை அறிக்கை பண்ணுகிறதுக்கு அங்கே இடம் இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்டவர்களை அவர்கள் மிகவும் வைராக்கியமாக அதை செய்வாங்க. என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. நிறைய தெரிந்தது போல தங்களை பெருமை அடித்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை யார் என்று சொல்லுகிறது வேதம்? அந்தி கிறிஸ்துக்கள், அதாவது ஆன்டி கிறிஸ்துக்கள், எதிர் கிறிஸ்துக்கள் என்ற அர்த்தம். கிறிஸ்துக்கு எதிரானவர்கள், பிதாவுக்கு எதிராக நிற்பவர்கள் என்று சொல்லப்படலை. ஆமே, கிறிஸ்துவுக்கு அவங்க யாரு? எதிரிகள். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை என்று, பிதாவின் வார்த்தை என்று அங்க யோவான் எழுதல. எப்படி தொடங்குகிறாரு? ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம்? அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்படும். 3ஆம் வசனத்தை வேற ஒருத்தர் படிங்க. அந்த ஜீவன் நாங்க அந்த பிதாவிலும் குமாரனிலும் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அந்த அந்த படி அமித 2ஆம் வசனம் திருப்பி. அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்தும். பாருங்க, திரும்ப இங்க சொல்லப்படுகிறது, பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமாயிருக்கிற படி கண்டு சாட்சி கொடுத்து அந்த ஜீவனை நாங்கள் கண்டு. பிதாவினிடத்தில் இருந்து வந்ததுதான். ஆனா அந்த ஜீவனுக்கு நாங்கள் பிரத்யேகமான சாட்சி என்ன செய்கிறோம்? கொடுத்து உங்களுக்கு என்ன செய்கிறோம்? 3ஆம் வசனத்துல பாருங்க, அந்த அந்த பிதாவோடும் அவருடைய குமாரன் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ஐக்கியமா இருக்கிறோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியமா ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களோட ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 5ஆவது வசனத்தை வேற ஒருத்தருபடி எடி. அவனை வச்சுட்டு பின்னுக்கு எங்கேயாவது ஒதுங்கிரு, இல்லைனாலும் ஒரு இடத்துல கட்டி போடு. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை இருக்கிறது சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால், ஆமே, நாம இருள் என்று சொல்லக்கூடிய சாத்தானோடு ஐக்கியப்பட்டு இருந்தால், ஆழத்தில் இருந்த இருளோடு நம்ம ஐக்கியப்பட்டு இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் எப்படி நடக்கிறவர்களாகி போவோம்? பொய் சொல்லுகிறவர்களாகி போவோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படியே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்க. 8ஆம் வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அறிக்கையிட்டால் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர், அந்த கிறிஸ்துவாகிய ஜீவனானவர் எப்படி இருக்கிறாரு? ஆமே, நமக்கு வர வேண்டியது சுத்திகரிப்பு. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை. அதுக்கு யார் தான் நமக்காக அனுப்பப்பட்டவராக இருக்கிறார்? குமாரன். குமாரனை நம்ம அறிக்கை பண்ண போனால் நம்ம பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்க வந்தவர் அவர் தான். பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்பாதக்காரனை நோக்கி, மகனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ, உன் பாவங்கள் உனக்கு என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது என்று சொல்ல அந்த அதிகாரம் யாருக்கு தான் இருந்தது? அவரை அறிக்கை பண்ணலன்னு சொன்னா, அவரை தனியாக அறிக்கை பண்ண தெரியலன்னா, பிதாதான் அவர் என்று சொல்லியாச்சுன்னு சொன்னா, பிதாவால ஒரு பாவமான மாமிசத்தில் அவரால் என்ன செய்ய முடியாது? வந்து இறங்க முடியாது. அல்லேலூயா. அவரில் பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால குமாரனை பிரத்யேகமாக என்ன செய்ய வேண்டி இருக்கிறது?
நம்முடைய மீட்புக்கு, நம்முடைய பாவத்தின் பரிகரிப்புக்கு அவரை நாம அறிக்கை பண்ண வேண்டியது என்பது உண்மையா இருக்கிறது. அவரை நம்ம என்ன செய்யணும்? தனியா பிதாவையும் குமாரனையும் சேர்த்து நமக்கு நம்ம இடத்துல உள்ளுக்குள்ள பிதா வைத்துக்கொண்டு குமாரனாக நம்ம அவரை என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். பிதாவை மறுதலிக்கல, நாம கிறிஸ்துவை என்ன செய்யணும்? கண்டிப்பா இயேசு என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். அதுல தான் என்ன இருக்குது? பாவ மன்னிப்பு, நமக்கு தேவனோடு, பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு அடுத்த அந்த சாத்தியதையும் அதுல தான் இருக்கிறது. பிதா குமாரனால நமக்கு அறிக்கை பண்ணி நமக்கு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் பிதாவாகிய மகா பரிசுத்தமுள்ள பட்சிக்கிற அக்கினியா இருக்கிற சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வத்தினிடத்துல சேருவதற்கு அப்படி குமாரனாகிய கிறிஸ்து இயேசுக்குள் வந்தாரே, அந்த கிறிஸ்து இயேசு நம்ம என்ன செய்து ஆகணும்? அறிக்கை பண்ணித்தான் ஆகணும். அவர் தான் நம்முடைய பாவத்தின் பரிகாரி. அவர் இல்லாம பிதாவை நம்ம என்ன செய்ய முடியாது. ஆமே, பண்டு ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று மோசையினிடத்திலே கர்த்தர் சொன்னதை நம்ம வாசித்திருக்கிறோம். அதனால அறிக்கை பண்ண வேண்டிய அவசியம் வரும்போது நாம குமாரனை அங்க முக்கியத்துவப்படுத்த வேண்டியது இருக்கும்போது அவர் தான் பிதானி சொல்றது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம், எவ்வளவு விவரமற்ற தனம். ஒரு மனுஷனையும் பிதாவினால என்ன செய்ய முடியாது? பரிசுத்தப்படுத்த முடியாது, சுத்திகரிக்க முடியாது. அவனுடைய பாவத்தை ஏற்று அவனை நீதிமானாக்கி அவனை பிதாவோடு ஐக்கியப்படத்தக்கதான அந்த தன்மையை மகிமை அவனுக்குள்ள கொண்டு வர குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினால மாத்திரம்தான் என்ன செய்யும்? ஆகும். அவரை அறிக்கை பண்ணாம அவர் தான் பிதா அப்படி சொல்லியாச்சுன்னு சொன்னா பிதாவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. பிதா அவருக்குள் இருக்கிறார் என்பதை நான் ஏற்று அவரால் எனக்கு மீட்பு என்று சொல்லணும். அவன் சொல்லுகிற பிரகாரம் கிறிஸ்துவை மறுதலிக்க சொன்னா எனக்கும் பிதாவுக்கும் என்ன கிடையாது? முக்கியமே கிடையாது. எனக்குள்ள அனுப்பினவர் பிதா எனக்கு நல்லா தெரியும். அதை நான் விசுவாசிக்கிறேன், அவரே அறிக்கை பண்ணுகிறேன். என்ன அவரோட ஐக்கியப்படுத்தின இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவது எனக்கு மஸ்ட், முக்கியமானது. அல்லேலூயா. அப்படி பண்ணவே கூடாது, பிதாண்டி சொல்லிடணும் அப்படின்னு சொல்றவன் தான் யாரு? அந்தி கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமா, பிதாவை கொண்டு வருவான், குமாரன் என்ன செய்ய மாட்டான்? கொண்டு வர மாட்டான். பிதாவையும் குமாரனையும் கொண்டு வராதவன் யாரு? அந்தி கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லணும். அப்படின்னா நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் நமக்குள் இருந்தால் நம்ம யாரால மீட்கப்பட்டோமோ நாம் அவரை என்ன செய்தாகணும்? அறிக்கை பண்ணித்தான் ஆக வேண்டும். அதுதான் அவங்களுக்கு என்ன செய்யல. ஆமா, அதுல தான் நமக்கு என்ன இருக்குது? பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாகிற தன்மை இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரு ஒப்புரப்படுத்தி, கிறிஸ்து இயேசுக்கு ஒப்புரப்படுத்தி, கிறிஸ்து இயேசுக்கள் நம்ம கொண்டுதான் பிதாவிடத்தில் அவர் என்ன செய்கிறார்? போகிறார். நாம பிதாவிடத்தில் நேரே போக முடியாது. அல்லேலூயா. அதைத்தான் அவரோடு கூட நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட பிதாவு சமூகத்தில் உட்காரவும் செய்தார் என்று எபேசிய சபைக்கு 2:7 பவுல் எழுதுகிறார். அவரோடு கூட எழுப்பி, நம்மை தனியா எழுப்பி அவர் கொண்டு போகல, அவரோடு கூட எழுப்பி அவரோட சேர்த்து உன்னதங்களை நம்ம என்ன செய்கிறார்? உட்காரவும் செய்கிறார். அப்ப நாம எப்படி அந்த குமாரனை மறுதலிக்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? ஆமேன்.